கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாண்டவரான போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு நிகழ்ச்சி வாட்டிக்கனில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதி சடங்கை கியோனி பாட்டிஸ்டா என்ற கார்டினல் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போப்பாண்டவர் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மிகப்பெரிய தலைவர், ரோம் நகரத்தின் போப், புனித பீட்டரின் வாரிசு, வாட்டிக்கன் நகர நாட்டின் தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமான போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், தமிழகத்திலிருந்து அமைச்சர் நாசர் இனிக்கோ இறுதியராஜ் உள்ளிட்டோரும் போப் பிரான்சிஸுக்கு அந்த இறுதி மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சுமார் 140 கோடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத பிரிவினரின் தலைவராக இருக்கும் போப் பிரான்சிஸ் 266வது போப்பாண்டவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 16வது பெனடிக்ட் மறைவுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டிலிருந்து அவர் இந்த போப் ஆண்டவர் பொறுப்பை வகித்து வரும் போப் பிரான்சிஸ் உலக கத்தோலிக்க திருச்சபைகளின் திருத்தந்தையாக போற்றப்படும். அவரது இறுதி சடங்கு, இறுதி திருப்பலி ஆகியவை வாட்டிக்கன் நகரில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை சுமார் 240 கோடி மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 150 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ஆர்சி என்று அழைக்கப்படும் ரோமன் கத்தோலிக்க மத பிரிவை கடைபிடிக்கிறார்கள். இயேசுவின் சீடரான புனிதர் பீட்டர் முதல் போப்பாண்டவராக பொறுப்பு வகித்தார் என்று நம்பப்படுகிறது. அவரது புனித பீட்டர் ரோமிற்கு சென்று அங்கு அவரது ஒரு பாறையாய் உருவாகி நீ அங்கு திருச்சபையை எழுப்ப வேண்டும் என்று இயேசு அவருக்கு கட்டளையிட்டதாகவும், அதைத் தொடர்ந்து அவர் ரோம் நகருக்கு சென்று வாட்டிக்கன் நகரில் அந்த திருச்சபையை கட்டி எழுப்பியதாகவும் புனித பைபிளில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் போப்பாண்டவர் அவரை தொடர்ந்து முதலாம் போப்பாண்டவரான பீட்டரை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக அந்த முதல் நூற்றாண்டில் இருந்து இப்போது வரை இந்த போப்பாண்டவர் தேர்வு மற்றும் போப்பாண்டவராக பொறுப்பு வகிப்பதற்கான அந்த முக்கியத்துவம் உலகம் முழுவதும் பல்வேறு அரசர்களை உருவாக்கிய ஒரு பீடமாக அந்த ரோமாபுரியின் அந்த வாட்டிக்கன் நகரில் உள்ள அந்த கத்தோலிக்க மதபீடம் பல நூற்றாண்டுகளாக உலகையே கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்க அரசர்கள் பலரை உருவாக்கிய ஒரு பீடமாக இருந்த அந்த ரோம் நகரில் உள்ள அந்த வாட்டிக்கன் திருச்சபையின் தலைவராக பொறுப்பேற்பது என்பது உலகம் முழுவதிலும் உள்ள அந்த ரோமன் கத்தோலிக்க மத பிரிவினர், அதிலிருந்து பிரிந்த பல்வேறு கிறிஸ்தவ மத பிரிவினருக்கும் அந்த போப்பாண்டவருக்குரிய அந்த மதிப்பு, மரியாதை, புகழ், அதிகாரம் ஆகியவை காலம் காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக, கிபி 30 மற்றும் 40 ஆண்டு காலகட்டத்தில் பீட்டர், புனித பீட்டர் போப்பாண்டவராக பொறுப்பு வகித்தார் என நம்பப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இருந்த போதிலும் புனித பீட்டரை தொடர்ந்து ஒவ்வொருவராக அங்கு அந்த போப் ஆண்டவர் பொறுப்புக்கு பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்படும் மரபுகள், நெறிமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் போப் பிரான்சிஸ். அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த முதல் போப் என்ற பெருமையும் அவர் பெறுகிறார். ஐரோப்பிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற பெருமையையும் போப் பிரான்சிஸ் பெறுகிறார். அவரது வாழ்க்கை வரலாற்றில் சாதாரண ஒரு ஹோட்டல் ஊழியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அதன் பின்னர் அவர் அந்த திருச்சபைக்கான கல்வியை கற்று அதற்கான அந்த அர்ஜென்டினா நாட்டின் பியூனஸ் அயர்ஸ் நகர திருச்சபையில் அவர் முக்கிய பொறுப்புகளை வகித்து, அதை தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை, அந்த மத ரீதியான பொறுப்புகளை வகித்து போப் பிரான்சிஸ் 266வது போப்பாண்டவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரது சுயசரிதை கடந்த ஜனவரி மாதம் அவரால் எழுதப்பட்ட ஆட்டோபயோகிராபி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றில் அவர் போப்பாண்டவராக உயர்ந்ததே அவருடைய 11 பருவத்தில் இருந்து, அதன் பின்னர் அவர் அந்த வேதாகம கல்வியை பயின்று தாம் துறவரம் பூண்டு அவர் போப்பாண்டவராக உயர்ந்த பல
நிகழ்வுகளை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமானது அவர் அர்ஜென்டினா நாட்டிலிருந்து இத்தாலி செல்வதற்கு முன்பாக அங்குள்ள அவருடைய குடும்ப பாரம்பரிய அந்த தேநீர் கடை தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை விற்பனை செய்து அந்த பணத்தை பெற்று ஒரு கப்பலில் அவர் இத்தாலிக்கு வருவதாக, குடும்பத்தோடு வருவதாக இருந்த நிலையில் அந்த சொத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அந்த நிகழ்வு, பத்திர பரிமாற்றம், பணம் பெறும் நிகழ்வுகள் நடைபெறாத ஒரு காரணத்தினால் அவர் அந்த குறிப்பிட்ட கப்பலில் செல்லவில்லை அந்த குடும்பத்தினர். அதனால் அந்த கப்பல் பாதியில் கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. முதல் டைட்டானிக் அந்த இத்தாலி கப்பல் தான் என்று போப் பிரான்சிஸ் அவருடைய அந்த சுயசரிதை நூலில் அதை எழுதியிருக்கிறார். அந்த கப்பலில் எங்கள் குடும்பம் சென்றிருந்தால் அன்றே கடலோடு நாங்கள் மறைந்திருப்போம், நான் போப்பாண்டவராக வேண்டும் என்பது அது ஒரு எதிர்கால விதியின் சூழல் என்று அவர் அந்த சுயசரிதையில் அவர் குறிப்பிட்டிருப்பது. அதே போல அவரது வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள், அவர் இத்தாலி ரோமுக்கு தொடர்பில்லாத ஒரு தென் அமெரிக்க நாட்டிலிருந்து அங்கு அவரது குடும்பம் சென்றது, அதன் பின்னர் அந்த உயரிய பதவியை அவர் பெற்றது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் பல்வேறு ஆச்சரியமான நிகழ்வுகளாக இருக்கின்றன. தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு போப்பாண்டவராக இருந்த 16வது பெனடிக்ட் அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவர் ஒரு சர்ச்சைக்குரிய காலகட்டத்தில், பொதுவாக போப்பாண்டவர்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் 16வது பெனடிக்ட் ஒரு மாற்றமாக அவர் 12 ஆண்டுகாலம் அவர் போப்பாக இருந்து சூழ்நிலையில் திடீரென பதவியை அவர் ராஜினாமா செய்து, அப்போது அவருக்கு ஒரு 76 வயதில் போப் பிரான்சிஸ் அடுத்த போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் உலகம் முழுவதும் ஒரு போப்பாண்டவர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் அடுத்த போப்பாண்டவராக இருப்பவர் எவ்வாறு இருப்பார் என்ற கேள்வி எழுந்தது. பல்வேறு சீர்திருத்தங்கள், அந்த நம்பிக்கைகள், மரபுகள் மற்றும் பாரம்பரிய நெறிமுறைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் போப் பிரான்சிஸ் அதே பழமையான அந்த பாரம்பரிய அந்த மத வழக்க நெறிமுறைகளை பின்பற்றி அவர் 88 வயது வரை உயிர் வாழ்ந்த நிலையில் இந்த ஈஸ்டருக்கு மறுநாள் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அதன் பின்னர் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளால், உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு அவர் காலமானதாக வாட்டிக்கன் அறிவித்தது. இப்போது போப்பாண்டவரின் இறுதிச் சடங்கு அந்த வாட்டிக்கன் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அந்த இறுதிச் சடங்கை நடத்தி வரக்கூடிய அந்த கார்டினல்கள் அந்த இறுதிச் சடங்கை அதற்கான தேர்வு செய்யப்பட்ட அந்த இறுதிச் சடங்கை நடத்துகிறார்கள். அவரது விருப்பப்படி அவரது உடல் இந்த புனித மரியாள் பேராலயத்தில் தான் அடக்கம் செய்யப்படுகிறது. பொதுவாக போப்பாண்டவர்கள் வாட்டிக்கனில் உள்ள அந்த செயின்ட் பீட்டர் பசிலிகா என்ற சதுக்கத்தில் உள்ள ஒரு இறுதிச் கல்லறையில் அடக்கம் பண்ணுவது வழக்கம். ஆனால் போப் பிரான்சிஸின் அந்த அவருடைய விருப்பத்திற்கிணங்க, ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளின் போது அந்த புனித மரியாள் பேராலயத்தில் அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வதும், அந்த தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்வதையே அவர் மிகவும் விரும்பியதாலும் அவரது விருப்பப்படி இந்த செயின்ட் மரியாள் பேராலயத்தில் அவரது உடல் இறுதி நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவர் உடலுக்கான அந்த திருப்பலி நிகழ்வுகள், அந்த கத்தோலிக்க மத திருப்பலி நிகழ்வுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதிலும் உள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இப்போது வாட்டிக்கன் நகரில் குவிந்திருக்கிறார்கள். உலக அளவில் நடைபெறக்கூடிய மிக பிரம்மாண்டமான இறுதிச் சடங்காக இந்த போப் அவரின் இறுதிச் சடங்கு, பதவியேற்பு நிகழ்வுகள் பல நூற்றாண்டு காலமாக அது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இந்த விஞ்ஞான யுகத்திலும் இந்த தொழில்நுட்ப யுகத்திலும் உலகம் முழுவதும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் அந்த ரோமன் கத்தோலிக்க மத பிரிவுக்கான பாரம்பரிய சடங்குகள், மத தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகள் அந்த 2000 ஆண்டுகளாக அவர்களுடைய புனித வேதாகமத்தில் குறிப்பிட்டபடியும் அந்த மத நெறிமுறைப்படியும் தொடர்ந்து இன்றும் கடைபிடிக்கப்படுவது அந்த ரோமன் கத்தோலிக்க மத பிரிவு மக்களின் ஒரு பெருமையும் செழுமையும் மிக்க அவரது கலாச்சார பாரம்பரிய அந்த பின்னணியை பறைசாற்றுவதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இதே போன்ற நடைமுறைகள் கிபி 30ஆம் நூற்றாண்டு மற்றும் அதன் பின்னர் அதிலிருந்து தொடர்ந்து இந்த போப்பாண்டவர் 30லிருந்து 60 கிபி 30ஆம் நூற்றாண்டிலிருந்து 60ஆம் நூற்றாண்டு வரை புனித பீட்டர் அங்க போப்பாண்டவராக பொறுப்பு வகித்தார் என்று வரலாற்று ரீதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 1700 ஆண்டுகளாக இந்த போப்பாண்டவர் பதவி
அதற்கான நபரை தேர்ந்தெடுப்பது ஆகியவற்றில் எந்த விதமான ஒரு மாறுபட்ட கருத்துக்களோ சர்ச்சையோ இல்லாமல் அந்த பணி நடைபெற்று வருகிறது. புனித இந்த போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜார்ஜ் மரியோ பெர்காரியோ என்ற இயற்பெயரை உடைய போப் பிரான்சிஸ் 13ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பொறுப்பேற்ற பின்னர் போப் பிரான்சிஸ் என மாற்றிக்கொண்டார். 12 ஆண்டுகள் போப் பதவியில் இருந்து அவர் உடல் நல குறைவால் மரணமடைந்த இந்த சூழ்நிலையில் அவர் போப்பாண்டவருக்கான அந்த பெயரை தேர்ந்தெடுப்பது, அந்த போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு புனிதரான பிரான்சிஸின் பெயரை அவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுத்து அந்த போப்பாண்டவர் பதவிக்கு பின்னர் அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ என்பது அவருடைய இயற்பெயர். அந்த இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய அந்த வாட்டிகன் நகரத்தின் அந்த ஒரு கழுகு பார்வை காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாட்டுக்குரிய அனைத்து அந்தஸ்துகளையும் பெற்றது. அந்த வாட்டிகன் மாளிகை, அந்த மடாதி, அந்த தேவாலயத்தை, அந்த போப்பாண்டவருக்கான மாளிகைகள் மற்றும் அவர் பிரார்த்தனை செய்யும் அந்த தேவாலயங்களின் பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் அவர் ஒரு எளிய அறையில் எளிமையான முறையில் தான் அவர் வாழ்க்கையை அந்த போப்பாண்டவராக இருந்த போதிலும் அவர் எளிமையாக வாழ்ந்தார். சுற்றுச்சூழல் மற்றும் போர், அமைதி ஆகியவற்றில் மிகுந்த ஒரு ஈடுபாடு உடையவராக திகழ்ந்தார். அனைத்து தரப்பு, அனைத்து நாட்டு மக்களின், அந்த அனைத்து மத பிரிவினர்களின் அன்பையும் பெற்றவராக போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் திகழ்ந்திருக்கிறார். மேலும் அவர் போப் பிரான்சிஸ் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அந்தந்த மதங்களின் உயரிய கருத்துக்கள் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் உயரிய கருத்துக்கள் ஆகியவற்றை பரிமாற்றம் செய்து அந்த விவாதத்தின் மூலமாக அந்த புதிய கருத்துக்களை எட்டுவதிலும் அவர் பல ஆண்டுகளாக அதில் அவர் ஆர்வமாக இருந்தார். இதனால் ஒரு சீர்திருத்த நாயகன் என்ற ஒரு பட்டமும் ஒரு பெருமையும் போற்றி பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த போப் பிரான்சிஸ் இந்த நவீன காலத்திற்கு ஏற்ப இன்றைய நவீன இளைஞர்கள் மற்றும் நவீன தலைமுறைகளுக்கு ஏற்ப அந்த கிறிஸ்தவ மதத்தின் பழக்க வழக்கங்கள், சீர்திருத்தங்கள், பொதுவாக பெண்களுக்கான அந்த கருக்கலைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் புனித வேதாகமத்தில் உள்ள கருத்துக்களை இன்றளவும் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கும் அதில் உள்ள சிறிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதன் மூலமாக மத ரீதியான நம்பிக்கைகளை அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் போப் பிரான்சிஸ் ஈடுபட்டதால் அவரை ஒரு சீர்திருத்த மத தலைவர் என்றும் உலக மக்களால் பல்வேறு மதத்தினரால் அவர் போற்றப்படுகிறார்.